அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு அஃப்னாஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வட்லாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வட்லாப்பம் இல்லாத ஃபெஸ்டிவலே கிடையாது. ரம்ஜான், பக்ரீத், அப்புறம் வீட்டில் ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்னாலும் நாங்கள் வட்லாப்பம் கண்டிப்பாக செஞ்சுருவோம். அவ்வளோ ஃபேவரட் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே. இது வந்து முழுக்க முட்டையில் தான் செய்யணும். இன்றைக்கி நான் வந்து 10 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு முட்டைக்கு 3 முந்திரி பருப்பு அப்படின்ற கணக்கில் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 கப் சர்க்கரை வந்து நான் இந்த குட்டி குழி கரண்டி தான் நான் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், இதோட அளவு ஒரு முட்டைக்கு 1 கரண்டி சர்க்கரை. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய். தேங்காய் வந்து ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 ஏலக்காவோட விதை மட்டும் நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது தேங்காய், பொட்டுக்கடலை, ஏலக்காவோட விதை, முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இதை அரைக்கிறதுக்கு இன்றைக்கி 2 முட்டை சேர்த்து அரைக்க போகிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் 1/4 கப் போல் பால் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. நம்ம எந்த பாத்திரத்தில் வட்லாப்பம் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நெய் இந்த மாதிரி சேர்த்து ஃபுல்லாக பாத்திரம் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து ஒரு 5 முட்டை எடுத்துக்க போகிறேன். 5 முட்டை உடைச்சி ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் பிளெண்டர் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரையில் 1 கப் சர்க்கரையை நான் இதுக்குள்ளே சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ அரைச்ச மிக்சரை நம்ம ஆல்ரெடி நெய் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்துக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது பேலன்ஸ் இருக்கிற மீதி 3 முட்டை, அதுக்கப்புறமா சர்க்கரை, அரைச்சி வச்சுருந்த முந்திரி பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சதை திரும்பவும் நம்ம அதே பாத்திரத்தில் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த நெய் உள்ளே சேர்த்துக்கலாம். இதை ஃபுல்லாக சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்சும் செகண்ட் பேட்சும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு மூடி எடுத்து போட்டுக்கோங்க. கேப் எதுவுமே இருக்கக்கூடாது. அடுத்தது நம்ம இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு தூக்கி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் உள்ளே வச்சுட்டு இப்போ நம்ம பாத்திரத்தை உள்ளே வச்சாச்சு. இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சிட வேண்டியதான். இது வேகிறதுக்கு 30 to 40 மினிட்ஸ் கிட்ட ஆகும். இப்போ இது வேகட்டும். இப்போ எனக்கு வந்து ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைன்னா கத்தி அதை வந்து இந்த மாதிரி குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா வட்லாப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நான் வந்து வெளியில் எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. ஓரங்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வட்லாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஜாலர் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அஃப்னாஸ் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.